சேவை சேவைன்னு சாப்பிடாம சேவை செய்யாதப்பா, சாப்பிடுப்பா. சாப்பிட்டோம்னே அம்மா முதல்ல நீங்கள் சாப்பிட்டு சேவை செய்யுங்க. அப்படியா? ஆமாம், பரவாயில்ல. அப்படியே பகுதி நிறையா சாப்பிட்டுட்டு அது புளிக்குழம்பு பாருங்க எப்படி இருக்குது. புளிக்குழம்பு வரையா? புளிக்குழம்பு பாருங்க, தூதுவளை குழம்புப்பா. அது எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. அப்படியே மூலிகை மாதிரி சாப்பிட்டாலே திரும்ப திரும்ப சாப்பிடுது. அப்படி குழம்பு. சரி, பரவாயில்ல. என்னங்கய்யா, புளிக்குழம்பு நல்லா இருக்கா? சாப்பிடுங்கய்யா, சந்தோஷமா சாப்பிடுங்க. நானே உங்களை மாதிரி 7 வருஷம் ஆச்சு. அந்த அன்னத்தோட அதோட சரி. சரியா, குடும்பம்லாம் இருக்கு. பேச்சு வராது சாமி எனக்கு. மலங்காட்டு வெளியே தெரியும், படிக்கலை, நான் செய்யலை, ஆடிதான் வச்சுருக்கேன். அதே உணவு சாப்பாடு சூப்பரு. இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு சாப்பிட்டதில்லை. குழம்பு எப்படி இருந்துச்சு? குழம்பு டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட் இல்லைன்றீங்களா? ஆமாம், வீட்டிலே இன்னைக்கு தான் அந்த சீட்டா சாப்பிட்டுருக்கேன். ஓ சரியா, சந்தோஷம் ஐயா. சித்திக்கு யார் அது கரடி மூஞ்சி மாதிரி? யாருன்னே தெரியல, இறக்கி விட கேட்டாங்க, இறக்கி விட்டாங்க. கருப்பா குட்டையா? கருப்பா குட்டையாவா? சரிங்க, இது ஒரு நாளாவது பொம்பளை மாதிரி வரணும்னு நினைச்ச கோயிலுக்கு அது ஒரு தப்பா? என்னமோ சொல்றேன், கரடி மூஞ்சின்றியா? மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெரியுமா? மாமாவோட எங்க சொல்ல ஏய் சகோதரிக்கு முதல் சாப்பாடு கொடுப்பா. அம்மாவோட புளிக்குழம்புக்காகவே நாங்கள் பாருமா, என்ன உன் நிலைமையை பார்த்தியா? ஒரு வக்கீல்னு தெரியாம மணிமலக்க மாதிரி தெரியுது. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை அங்க நம்ம கோயிலுக்கு வருமா, செல்வி அப்படின்னு ஒரு தேனிக்கார பிள்ளை பாத்திருக்கீங்களா நீங்களும்? அந்த பிள்ளை நல்ல பிள்ளைமா, கொஞ்சம் அத போய் சோறு. ஏய் வந்தவங்களுக்கு சோறு போடுப்பா. பார்வையிட வந்திருக்கீங்க, எப்படி அன்னதானம் போயிட்டு இருக்கு? பயங்கரமா இருக்கு. நீ முறக்கத்தனமா நாங்க இருந்து வர்றேன், நம்ம கோயில கலந்து தேடிக்கிட்டு இருக்கோம். கிட்ட மூஞ்சியா காமிக்காத, பயமா இருக்குல்ல. அதனால சூப்பரா இருந்துச்சு. அதோட இங்க வந்து பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, எவ்வளவோ பேர் ஒரு தண்ணி குடுக்க கூட ரொம்ப சங்கடப்படுறாங்களே. ஆனா நம்ம கோயிலுக்கு வந்து இவ்வளவு பேர் வந்தா பச்சை பிள்ளைல கூட கூப்பிட்டு வர்றாங்களா. அவங்க நல்லா வகுறார சாப்பிட்டுட்டு அதை அம்மா வைக்கிற குழம்பு அந்த இதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு இடங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சதே இனிமேல் அம்மா சொன்ன மணிக்கு ஐயாவோட முழு அருள் தானா. அந்த அருள்னால நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டு கூட 1 மணி கூட இங்கே வந்து தைரியமாக வரலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. அங்கேருந்து வர்றப்போ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து எல்லோரையும் பார்க்கும்போது இந்த சின்ன பிள்ளை எல்லோரும் சாப்பிடும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. இதை விட வந்து அன்னதானம்லாம் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறப்பெல்லாம் சூப்பராக இருக்கும்ண்ணா. அதனால் என்னண்ணா 50 கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் திருப்தி கிடைக்காதுண்ணா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எப்பயுமே அடிக்கடி வரணும்னு இனிமேல் ஒவ்வொரு அமாவாசைக்கு ஓடி வந்துடுங்க என்னண்ணே.
பார்த்தியா என் சகோதரி வந்து பிச்சுக்கு போயிடுச்சு போயிடுச்சு அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் நீலாம் காலையிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆமாம் சாப்பாடு எங்களுக்கு வேணும் முதல்ல அவங்க சாப்பிட்டோம் வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட என்ன பண்ண முடியும் அதனால அவங்க சாப்பிட்டுட்டு போதும் நம்மளுக்கு உன் பெருந்தன்மை யாருக்குமா வரும் வந்து இங்கே அப்படியே படம் ஓடும் உங்கள் பிள்ளை செய்மறியாடி பாரு இது என்ன மாமாவை ட்ரெஸ்ஸை கொண்டு என் கையில் கொடுக்குற மாமாட்ட கொடுக்குற ஆமாம் இந்தாங்க அம்மாட்ட வச்சு கும்பிட்டுவாங்க பானம் நம்புறோம்மா குரலாம நம்புறோம்மா தகுதிக்கு தகுந்தாப்புல வந்தா போதுமா பசி இல்லாம சாப்பிட்டா போதும் அது கொடுத்தா போதும் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கறதுன்னா அது ஆசை பேராசை